என்னாச்சு சிபி? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உங்க நெஞ்சுக்குள்ள வந்துட்டேன் போல. ஆ, கொஞ்சம் இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பான ஒருத்தன். வில்லேஜ்ல இந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்களா? அப்படி இருக்கு நீ பண்றதெல்லாம். அத்தை பொண்ணு ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னாடி வந்திருக்கான்னு பேசினா உடனே லவ் சர்டிபிகேட் தூக்கிட்டு வந்துடுறா. சார் மே கம் இன்? யா ஹே அரவிந்தா வாடா. டேய் எங்க வீட்டு மாப்பிள்ளையாக போற மே கம்மின் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படிலாம் இல்ல சார். சாரா ஹலோ சகலப்பா, என்ன நீ இன்னும் டிஸ்டன்ஸே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க? அண்ணா அரவிந்தனே கூப்பிடுங்கண்ணா. ஹேய் ஏன்டா சகல நல்லா இல்லையா? லண்டன்ல படிச்ச நானே இந்த அளவுக்கு லோக்கலா இறங்கி பேசுறேன்னு நீ பெருமை பண்ணுண்டா. இத பாரு, இனிமே இந்த சார் அண்ணா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேண்டாம். சகல ஓகே? ஏண்டா உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் குழந்தையாவே கரெக்ட் பண்ணிருப்ப? ஆமா எப்படிரா தேனு அப்பெல்லாம் யாரு கூடயும் அட்டாச் ஆகிற பொண்ணே இல்லையே. டேய் சொல்றா எப்படிரா கௌதா? என்னண்ணா? டேய் என்னடா சொல்லு. ஓ அக்கா இருக்கான்னு ஃபீல் பண்றியா? டேய் அவங்க என்ன வயசானவங்களா? இந்த ஜெனரேஷன் தான்டா. அவளுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? நீ சொல்லு, நீ மேல சொல்லு. அண்ணா நான் சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பாருங்க. பைக்ல வந்துட்டு இருக்கும் போது வழியில இல்ல நான் வழியில வரும்போது பிரபுவும் வர்ஷினியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை சொல்லதான் வந்தேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் தங்கச்சி பின்னாடி சுத்திட்டு இருக்கான்ல, அவன் திருந்தவே மாட்டான். அவன சிபி என்ன இருங்க, அவசரப்படாதீங்க. இல்ல தமிழ், எல்லாத்துக்குமே பொறுமையா இருக்க முடியுமா? அவனுக்கும் நமக்கும் ஒண்ணும் இல்லைன்னு அன்னைக்கு பேசி முடிச்சோம்ல, அப்புறம் என்ன? சிபி ரெண்டு பேருமே தானே மீட் பண்ணி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஆள் கிட்ட மட்டும் கோவப்படுறது தப்பு இல்ல. வர்ஷினி வரட்டும், முதல்ல அவகிட்ட பேசலாம். அவ சொல்றதையும் கேட்போம். நீங்க அதுக்கப்புறம் பிரபு கிட்ட பேசிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஆத்திரப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்புறம் தப்பு தான் நடக்கும். நான் சொல்றதை கேளுங்க. ஷிட். வர்ஷினி, வர்ஷு எங்க போன நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? போன் பண்ணா எடுக்க மாட்டியா? என்னம்மா நான் செத்துருவேன்னு பயந்துட்டியா? பயப்படாத, அந்த முடிவெல்லாம் நான் இப்போதைக்கு எடுக்க மாட்டேன். வர்ஷினி என்ன மணி, ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோண்டி. வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் பேசாத. வா வந்து சாப்பிடு வா. புரிஞ்சுக்கோமா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம். வேணாமா? ஏன் வேணாம்? எனக்கு பசிக்கல. காலையில பசிக்கலன்னு சொல்லி சாப்பிடாம தானே போனேன். மதியம் ஏதாவது சாப்பிட்டியா? 3 நேரமும் சாப்பிடாம ஒரு பொண்ணால எப்படி இருக்க முடியுது? என்னால முடியும் அத்தை, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. வர்ஷினி ஒன்னதான் நான் கேக்குறேன். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவன் கூட உனக்கு என்ன பேச்சு? சிபி பொறுமையா இரு. இல்ல ஜானு, இவ்வளவு
நம்ம கண்டிச்சு வளர்க்காதனாலதான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறான். வர்ஷினி, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். வாயை தொடர்ந்து பதில சொல்லு. என்ன இப்படி சாப்பிடாம வீட்டுல பிரச்சனை பண்ணு, எல்லாமே சரியாயிடும் சொல்லி அமிச்சானா? ஜானு பாரு, ஜானு நீயே பாரு, வாயை தொடர்ந்து பேசலாம். அவ என்னண்ணா உன் பிரச்சனை? நான் பிரபுவோட பேசினேன் தான். அவர் மனசுல இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு. பிரபு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எல்லாரும் தான் அவன் அப்பா பண்ண தப்புக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க. அவன் மேல எந்த தப்புமே இல்ல. எது? அவ அப்பா பண்ண தப்புக்கு இவனுக்கு தண்டனை கொடுக்குறோமா? வர்ஷினி, அவ அப்பா யாருன்றத மறைச்சு உன்னை லவ் பண்ணிருக்கிறான். நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறான். அது உனக்கு தப்பா தெரியல? அவ அப்பா யாருன்னு தெரியுமா உனக்கு? நம்ம குடும்பம் எப்ப அழிவுன்னு காத்துட்டு இருக்கிறவன். ஐயோ வர்ஷு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஜனமா, இந்தாங்க தண்ணியை குடிங்க. ஒண்ணு இல்ல. கையை காட்டுங்க. பிபி பாருங்க எவ்வளவு ஜாஸ்தியா இருக்குன்னு. இந்தாங்க மாத்திரை போடுங்க, தண்ணி குடிங்க. ஜனமா, நான் உங்க கூடவே இருக்கேன் ஜனமா. ஜனமா, இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். ஜனமா, இங்க சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஜனமா, நான் பாத்துக்கிறேன். ஜனமா, அவ ஏதோ தெரியாம ஏதோ ஒரு வேகத்துல பேசுறா. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஜனமா. வர்ஷினி, வர்ஷினி, ஜனமா, சிவி.